மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொன்னானே உடனே சொல்லிடுவாங்க மதுரையாப்பா அப்படின்னு கேட்டுவாங்க. அந்த அளவுக்கு மதுரையின் அடையாளமாக இருக்கக்கூடியது நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். மலையர் துவச்சனுக்கும் காஞ்சன மாலைக்கும் மகளாக அன்னை மீனாட்சி அவதரித்தார். பொதுவாகவே ஒரு ஞானம் மிகுந்த குழந்தை, நம்மளை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னால என்ன சொல்லுவோம்? ஏதோ பூர்வ ஜென்மத்துல நீ புண்ணியம் பண்ணிருக்க, அந்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இப்படி ஒரு அற்புதமான குழந்தை உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவோம். இப்ப சாதாரண குழந்தைக்கு அப்படி அப்படின்னோம்னா அவ அகிலத்தையே காத்து ரட்சிக்க கூடியவள். அப்படிப்பட்ட மீனாட்சி குழந்தையாக கிடைக்க வேண்டும் அப்படின்னா காஞ்சன மாலை என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? தவம் செஞ்சா உண்மையிலேயே முந்தின பிரிவில அவ ஒரு கந்தர்வ குலத்துல பிறந்தவன். அவ பெயர் வித்யாவதி. விஸ்வாவசு அப்படின்றவருடைய மகளாக பிறந்திருந்தாள். முன் பிறவியில பிறந்திருந்தாவ அப்பா கிட்ட நேரடியா போய் கேட்டா. அப்பா அவர் பெரிய பக்தை, அம்பாளுடைய பக்தை, சக்தியின் பக்தை. அப்ப அப்பா கிட்ட போய் கேட்டா, நான் எந்நேரமா அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அம்பாளுக்கு பக்கத்திலேயே இருக்கணும், அம்பாளுடைய பார்வை என் மேல விழுந்துகிட்டே இருக்கணும், நான் அம்பாளுக்கு சேவை செய்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு விஸ்வாவசு கிட்ட கேட்டான். உடனே அவர் சொன்னாரு, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீ கடுமையான தவம் இருக்கணும், கடுமையான விரதம் இருக்கணும். யார் ஒருவர் கடுமையான விரதங்களை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிட்டும். அப்ப நீ ஒரு கடுமையான விரதத்தை மேற்கொண்டால் நீ நினைத்தது நடக்கும் அப்படின்னா. சரி, விரதம் இருக்கணும்னா எங்க போய் நான் விரதம் இருக்கணும், எங்க போய் தவம் இருக்கணும்? பூலோகத்துக்கு போ, கடம்பவனம் அந்த இடத்துக்கு போ. அந்த இடமே ஒரு புண்ணிய பூமி. அந்த பூமிக்கு போய் நீ தவம் மேற்கொள். தவத்தின் பலனாக அம்பிகை வரும் பொழுது நிச்சயம் நீ கேட்டது நடக்கும் அப்படின்னார். அதே மாதிரி வித்யாவதியும் பூலோகத்திற்கு கடம்பவனத்தில் மிகுந்த சிரத்தையோடு கடுமையான விரதத்தை மேற்கொண்டார். அப்படி அவ கடுமையான விரதம் மேற்கொள்ளும் பொழுது மனதார அம்பிகையை நினைத்து கொண்டே இருந்தாள். அதுவும் எப்படி அப்படின்னா, ஒரு 3 வயது குழந்தையாக அம்பிகையை நினைத்து பாவித்து அந்த 3 வயது குழந்தைக்கு சீராட்டி, பாலூட்டி, பாராட்டி, அழகாக ஆடைகள் அணிவித்து, அழகாக தலசீவி, பூச்சூடி, அழகு பார்ப்பது போல மனதுக்குள் கற்பனை செய்து கொண்டே ஒரு கடுமையான விரதத்தை மேற்கொண்டார். அவளுடைய விரதத்தை பார்த்து மெச்சிய அம்பாள் அவளுக்கு காட்சி கொடுத்தாள். காட்சி கொடுத்தோட வித்யாவதிக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டியே அம்பாள் அப்படின்னு சொல்லி அம்பாள் மெய் மறந்து கேட்டா, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படி? எனக்கு வேற என்ன வேணும்? உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன்னுடைய பார்வை என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும், நான் உனக்காக சேவைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை. இந்த வரத்தை எனக்காக நீ கொடுத்துரு, இதை தவிர வேற எந்த ஆசையும் எனக்கு இல்லை அப்படின்ட்டா. உடனே அம்பாள் சொன்னா வித்யாவதி கிட்ட, இதுதானே நீ ஆசைப்படுற? நீ என்ன மனதுக்குள்ள 3 வயது குழந்தையாகத்தான கற்பனை பண்ண. அப்படி 3 வயது குழந்தையாக கற்பனை பண்ண உனக்கு அடுத்த பிறவில நான் குழந்தையா கிடப்பேன் அப்படின்ட்டா. அவளுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. வித்யாவதி பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள். அடுத்த பிறவில அம்பாளே எனக்கு குழந்தையா கிடைக்க போறாளா அப்படின்னு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அடுத்த பிறவி என்பதுதான் அவள் சோழ வம்சத்தின் இளவரசியாக காஞ்சன மாலையாக பிறந்தாள். மலையத்துவச்ச பாண்டிய மன்னனுக்கு மனாட்டியாக நம்முடைய மதுரையம்பதிக்கு வந்தார். மலையத்துவச்சனுக்கும் காஞ்சன மாலைக்கும் வெகு நாட்களாக குழந்தைகள் இல்ல. என்ன பண்ணலான்னு கேட்டப்ப எல்லாரும் புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சா சரியா இருக்கும்னு சொன்னாங்க. புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார்கள். அந்த நெருப்பில் இருந்து 3 வயது குழந்தை ஒன்று வெளியில் வந்தது. குழந்தைய பார்த்தாங்க. பார்த்த உடனே அந்த குழந்தையுடைய கண்
மீன்களை போன்று இருந்ததா. அம் கயல் கண்ணி, அதுதான் அங்கையர் கண்ணி. அவளுடைய கண்கள் மீன்களை போன்று இருந்ததனால் அங்கையர் கண்ணி அப்படின்னு பெயர் வச்சாங்க. நெருப்புல இருந்து வந்த குழந்தை, 3 வயது குழந்தையா வந்த உடனே பார்த்தா 3 தனங்களோடு இருந்தது. பயந்துட்டாங்க. என்னடா அது, இயற்கைக்கு மாறாக 3 தனங்களோடு குழந்தை இருக்கிறதே, 3 மார்பகங்களோடு எப்படி குழந்தை இருக்கும் அப்படின்னோட பயந்த உடனே ஒரு அசரீரி கேட்டுச்சு. யாரும் பயப்பட வேணாம், ரொம்ப விசேஷமான குழந்தை இது. எப்பொழுது இவளுக்கான இணையாளை அவன் பார்க்கிறாளோ அப்பொழுது 3வது தனம் மறைந்து விடும், கவலைப்பட வேண்டான்ட்டாங்க. தடாதகை அவளுடைய பெயரை. தடாதகை அப்படின்னா தடைகளை தகர்க்க கூடியவள், அதனாலதான் தடாதகை. என்ன தடை? இறைவனை நாம் சென்றடைய வேண்டும் என்றால் எதெல்லாம் நமக்கு தடையா இருக்கு? ஆணவம், மாயை, கண்மம், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்த மாதிரி பல தடைகள் நமக்கு இருக்கு இல்லையா? அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து இறைவனை சென்றடைவதற்குரிய வழிவகையை செய்யக்கூடியவள் என்பதனால் அன்னை மீனாட்சியின் பெயர் தடாதகை பிராட்டி. இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா நம்முடைய மதுரையில் சித்திரை திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடைபெறும். எல்லாருமே வந்து பார்த்திருப்போம். திருமங்கலத்தில் இருந்திருந்தாலும் கூட மதுரைக்கு நிச்சயமாக வந்து பார்த்திருப்பீங்க. நம்முடைய மதுரை ஆலயத்தில் சொக்கநாதருக்கு நேர் எதிரிலேயே ஒரு வாசல் இருக்கிறதா? அம்பாளுக்கு எதிரிலும் வாசல் இருக்கிறது. அப்ப சொக்கநாதர் நினைச்சா அவருக்கு நேரா இருக்கிற கோபுரம் வழியாவே வெளியில வரலாம் தானே, வீதி உலாக்களுக்கு வரும் பொழுது. ஆனா என்றுமே இறைவன் அந்த பாதையில் வரவே மாட்டார். அம்பாளின் சந்நிதிக்கு வந்து அதுக்கு நேரா இருக்க கோபுரம் வழியாகத்தான் வீதி உலாவிற்கு மக்களை பார்க்க வருவார். அப்படின்னா என்ன? நான் நேரடியா உனக்கு அருள் பாலிக்க மாட்டேன், அம்மாவுடைய துணை இருந்தாதான் உனக்கு அந்த அருள் கிடைக்கும். அதனால அம்மா இருக்கிற வாசல் வழியாதான் நானே வெளியில வந்து உனக்கு காட்சி கொடுப்பேன்னு இறைவன் இன்றும் அம்பன் சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த கோபுரம் வழியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா இறைவனை நாம் சென்றடைவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் உடைக்கக்கூடியவள் யார் என்றால் அது நிச்சயமாக சக்தி தேவி தான். அந்த சக்தி தேவியின் அம்சமாக இருந்தவள் தான் அன்னை மீனாட்சி, தடாதகை பிராட்டி, அங்கையர் கண்ணி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அந்த அன்னை மீனாட்சி ஓடி விளையாண்ட பகுதி அந்த மதுரை என்பது. நம்முடைய குமரகுருவரர் மீனாட்சி பிள்ளை தமிழ்ல அழகா வர்ணிச்சிருப்பார். மீனாட்சி எப்படியெல்லாம் அந்த மதுரையில ஓடி விளையாண்டா, எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக வளர்ந்தாள் அப்படின்னு சொல்லி பல பாடல்கள்ல வர்ணிச்சுக்கிட்டே இருப்பார். அதுல ஒரு கற்பனை காட்சியை மட்டும் நான் சொல்றேன். அன்னை மீனாட்சி அவளுடைய தோழிகளோடு ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு வைகை ஆத்துக்கு குளிக்க போறான். குளிக்க போன இடத்துல ஒரு தோழி சொன்னாலாம், மீனாட்சி உனக்கு விஷயம் தெரியுமா, முன்னொரு காலத்துல இதே வைகை ஆத்துலதான் பெருசா வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்தப்ப வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கரை அடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. வந்தின்னு ஒரு கிழவி இருந்தா, அந்த கிழவி வீட்டுல யாருமே இல்ல. அந்த கிழவிக்கு பிரதியா நான் வந்து அடைக்கிறேன்னு சொல்லி கைலாயத்துல இருந்து சிவபெருமான் கீழே இறங்கி வந்து அந்த வந்தி கிழவிக்கு பதிலா அவ போய் மண்ணை எடுத்து கரையை அடைச்சாரு. அதுக்கு அடியெல்லாம் வாங்கியிருக்காரு தெரியுமா? பிட்டுக்கு மனுஷன் வந்து பிரம்படி வெட்டவர் தெரியுமா அவரு அப்படின்னு சொல்லி ஒரு தோழி சொல்லிட்டான். மீனாட்சிக்கு ஒரே அழுக வந்துருச்சு. ஐயோ என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காரு சிவபெருமான், பாவம் இல்லையா அப்படின்னு நினைச்சா அழுகுறா. எல்லாரும் கேட்கிறாங்க, எதுக்கு அழுகுற, எதுக்கு அழுகுற, இது எப்பயோ நடந்த விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு நீ அழுகுற? இல்ல இல்ல, மண்ணை தலையில வச்சு சுமந்திருப்பாரு, அப்ப தலையெல்லாம் வலிச்சிருந்திருக்கும்,
கூடையில மண்ணு சுமக்கிறப்ப கையில பிடிச்சிருந்திருப்பாரு. அப்ப கையெல்லாம் நோவு எடுத்திருக்கும். நடந்தே போயிருப்பாரு மண்ணை தூக்கிட்டு. அப்ப காலெல்லாம் வலிச்சிருந்திருக்கும். பிறப்படி வேற பட்டிருக்காருன்னு சொல்ற. அப்ப உடம்பெல்லாம் வலிச்சிருக்குமே. சிவபெருமானுக்கு எவ்வளவு வலி எடுத்திருக்கும். அதை நினைச்சே எனக்கு அழுக தாங்கவே முடியல. அழுதுகிட்டே இருக்கான், நிப்பாட்டவே மாட்டா. உடனே அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு தோழி சொன்னாலாம், ஏய் மீனாட்சி, விஷயம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஒன்னும் சிவபெருமானுக்கு அப்ப வலிச்சிருக்குமேன்னு நினைச்ச அழுத மாதிரி தெரியல. ஏதோ இப்ப நீ அழுதுகிட்டே இருக்க. உன்னோட கண்ணீர் இந்த ஆத்துல கலந்து திருப்பி வெள்ளமா மாறணும். அந்த வெள்ளத்துக்கு கரையடைக்கிறதுக்கு திருப்பி சிவபெருமான் கீழே இறங்கி வந்தா நீ இங்க இருந்தபடியே சிவனை பார்த்துடலான்றதுக்காக தானே இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்க அப்படின்னா இன்னொரு தோழி சொன்ன உடனே மீனாட்சிக்கு ஒரே வெக்கமா போச்சு. எல்லாருக்கிட்ட நினைச்சா ஒரு வெக்கம் வரும் பாத்தீங்களா, அதே மாதிரி வெக்கமா போச்சு. என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்களே நம்மள அப்படின்னு சொல்லி உடனே இன்னொரு தோழி சொல்றா, ஏ அவளுடைய திட்டம் இது இல்ல, அவ வேற ஒரு திட்டம் போட்டிருந்திருப்பா, உனக்கு புரியலையா? அவர்தான் தன்னோட தலை மேல கங்கைன்னு ஒருத்திய வச்சிருக்கான. இவருக்கோ சிவபெருமான பிடிக்கும். சிவபெருமானோ தலை மேல கங்கைய வச்சிருக்காரு. அப்ப மண்ணை சுமக்கிறப்ப கங்கையை அமுக்கும்ல, அப்ப கங்கை ஓடிடுவாள. அதனாலதாண்டி இவ வேணும்னே சிவபெருமான கீழே கூப்பிட்டு மண்ணு சுமக்கிடலான்னு பாக்குறா அப்படின்னு இன்னொரு தோழி சொல்லியிருக்கான். மீனாட்சி இப்படியே பாக்குறா, இது நல்ல திட்டமா இருக்கே, இந்த திட்டத்தை செயல்படுத்தினா கூட வசதி தான் போலயே நம்மளுக்கு அப்படின்னு பாத்துருக்காங்க. இன்னொரு தோழி சொன்னாலாம், அவர் சாதாரண மண்ணையே அவ்வளவு மகிழ்ச்சியா வெறும் புட்டுக்காக இத சுமந்தாரு. ஆனா இப்ப நீ இந்த வைகை ஆத்துல தினமும் குளிக்கிற. நீ குளிக்கிறப்போ உன் மேனில இருக்க மஞ்சள், சந்தனம், குங்குமம் எல்லாம் அந்த சேத்துலதான் கலந்திருக்கும். இப்ப அந்த மண்ணே வாசம் மிகுந்த மண்ணாக இருக்கிறது, மனம் வீசக்கூடிய மண்ணாக இருக்கிறது. சாதா மண்ணையே அவ்வளவு மகிழ்ச்சியா தலைமையில சுமந்தாருன்னா இப்ப சந்தனமும் குங்குமமும் கலந்த இந்த மண்ணை சுமக்கணும்னா அவருக்கு என்ன வலிக்குமா அப்படின்னு கேட்டாலாம். மகிழ்ச்சி மீனாட்சிக்கு இத கேட்டோன்னு இப்படி நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக மாசரு பொன்னாக வளர்ந்தவள் அன்னை மீனாட்சி. அவள் கால்பட்ட ஸ்தலம் என்றால் அது மதுரை. மதுரை என்பது மிகுந்த புண்ணியம் வாய்ந்த ஸ்தலம். ஏன் அப்படின்னோம்னா அன்னை மீனாட்சி ஆட்சி செய்த ஸ்தலம். அன்னை மீனாட்சி திருமணம் முடிகிற வரைக்கும் ஆட்சி செஞ்சா. திருமணம் முடிஞ்ச உடனே சுந்தரேஸ்வரர் ஆட்சிக்கு வந்துட்டார். சுந்தரேஸ்வரருடைய ஆட்சி அப்படின்றது அவங்களுடைய அவதார நோக்கம் நிறைவடைந்து கைலாயத்திற்கு செல்லும் பொழுது அடுத்தபடியாக அவங்களுடைய புதல்வன் உக்கிரபாண்டியனுக்கு அந்த ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. உக்கிரபாண்டியன் என்பவன் முருகப்பெருமானின் அம்சம் என்று கூறுவார்கள். அப்படியானா அன்னை மீனாட்சி, அப்பன் சுந்தரேஸ்வரர், அவங்களுடைய புதல்வன் முருகப்பெருமானின் அம்சத்தில் இருந்த உக்கிரபாண்டியன் என்று ஒரு குடும்பமே ஆட்சி செய்த ஸ்தலம் என்றால், ஒரே ஸ்தலம் என்றால் அது நிச்சயமாக நம்முடைய மதுரை என்பதுதான். அந்த அன்னை மீனாட்சி என்பவள் அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவள். அதனாலதான் குலசேகர பாண்டியன் அவளை போற்றி புகழ்ந்து பாடும் பொழுது, திருவே விளைந்த செந்தேனே வடியிட்ட தெள்ளமுதின் உருவே மடப்பிள்ளை ஓதிமதே ஒற்றை ஆடக பூந்தருவே நின் தாமரை தாளே சரணம் சரணம் கண்டாய் அருவே அனங்க அரசே மதுராபுரி அம்மையே அப்படின்னு சொல்லி மதுராபுரி அம்பிகை மாலை அப்படின்னு நம்முடைய அன்னை மீனாட்சியை புகழ்ந்து ஒரு பெரிய நூலையே எழுதி வச்சிருக்கிறார் குலசேகர பாண்டியன். அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது எது அப்படின்னா நம்முடைய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தலம். அந்த தலத்துல நிறைய சிறப்புகள் உண்டு. நடராஜர் கால் மாற்றி ஆடிய தலம் என்றால் அது மதுரை தான். மீதி எல்லா இடங்களையும் வலக்காலை ஊண்டி இடது காலை தூக்கி இருப்பார். ஆனா பாண்டிய மன்னன் கேட்டுக்கிட்டான் அப்படின்றதுக்காக நம்முடைய மதுரையில் மட்டும் இடக்காலை ஊண்டி வலது காலை தூக்கி இருப்பார். பாண்டிய மன்னை கேட்டதுக்காக மட்டும் அவர் உடனே அப்படி செஞ்சிட மாட்டாரு. மதுரை என்பது சக்தியின் அம்சம், சக்தி ஆட்சி செய்யக்கூடிய பூமி,
சக்தி இருந்தா வேற எதுவுமே தேவை கிடையாது. அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமானின் இடது பாகம் என்பது அம்பாளுக்குரியது, வலது பாகம் என்பதுதான் சிவனுக்குரியது. இடது பாகமான அம்பாளுக்குரிய காலை ஊண்டி வலது பாகத்தை தூக்கி இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்தி இருந்துட்டா போதும், அவர் சிவனையே தாங்குவா அப்படின்ற தைரியத்துலதான் அவர் ரொம்ப அருமையா அந்த முடிவு எடுத்திருப்பார். சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? பெருமாளின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நீல வண்ண கண்ணன், இல்ல பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு பாடியிருக்காங்க. காக்கை சிறவி நீரே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றதையே நந்தலாலான்னு பாடியிருக்காங்க. இப்படி கார் முகில் வண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் தானே பெருமாளுடைய நிறம் அப்படின்னு நினைப்போம். ஆனா பெருமாளுடைய ஆரம்ப கால நிறம் என்பது வெண்மை, வெள்ளை. வெள்ளை நிறத்துலதான் பெருமாள் இருந்திருக்காரு. அதுக்கு சாட்சி எது அப்படின்னா காஞ்சி புராணம். சிவஞான முனிவர் எழுதி வச்சிருக்கார். அந்த காஞ்சி புராணத்துல ஒரு பாடல் இருக்கு. கடல் கடைந்திட செல்லூரும் வெள்ளை மால் கடுப்ப. கடலை கடைகிறதுக்கு, அமிர்தம் எடுக்கிறதுக்காக எல்லாரும் போறாங்க. யாரு தலைமையில அப்படின்னா வெள்ளை மால் அப்படின்றார். மால்னா திருமால். வெள்ளை மால்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய திருமால். சொன்னது காஞ்சி புராணம். அப்ப அவருடைய ஆரம்ப கால நிறம் என்பது வெண்மை. அப்ப எப்ப மாறினாரு? பின்னாடி வருது. படலை வெண்முகில் பறவை நீர் உழக்கி வாய் மடுத்து. அதாவது வெண்மையான மேகம் இருக்கு இல்லையா, அந்த வெள்ள மேகமானது நீர் ஆவியா போய் அந்த மேகத்தை தொட்டோன்னா அந்த வெண்மேகம் எப்படி ஆயிடும்? கருமேகமாக மாறிவிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து நான் கிளம்பும் பொழுதே வானத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருட்டாதான் இருந்துச்சு. அது எப்பயுமே இருட்டாவேவா இருக்கு? கிடையாது. வெள்ளை நிறத்துலதான் இருக்கும். ஆனா இங்க அதுல கடல்ல இருந்து ஆவி போய், நீர் ஆவிகள் போய் அந்த வெள்ளை நிறமான மேகத்தில் பட்டவுடன் அது கருமேகமாக ஆகிவிடுது, மழை பொழியுது. அதே மாதிரி அந்த உவமைய போட்டுட்டு அடுத்து சொல்றாரு, விடம் எழுந்தன நீண்ட அம்மாயனை விழைய உடல் கருத்து. அந்த கடலை கடைஞ்சாங்க இல்லையா, அந்த கடைஞ்சதுல இருந்து ஒரு விஷம் வந்துச்சு. கடலை கடையும் பொழுது ஒரு விஷம் வந்துச்சு. வாசிலி பாம்பத்தான் கயிறா வச்சு கடைஞ்சாங்க. மேரு மலைய மத்தாக்கி வாசுகின்ற பாம்பு அதுல கட்டி, ஒரு பக்கம் தலை பக்கம் வந்து ஒரு பேரும், வாய் பக்கம் இன்னொருத்தரும், தேவர்களும் இன்னும் அசுரர்களும், ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் நின்று வாசுகி பாம்பு அப்படியே இழுத்து இழுத்து கடலை கடைஞ்சாங்க. கடையிறப்ப வலி தாங்க முடியாம வாசுகி பாம்பு விஷத்தை கக்குச்சு. கடலை கடைஞ்சதுனால ஏற்கனவே அங்க இருந்து ஒரு விஷம் புறப்பட்டுச்சு. அப்ப கடல்ல இருந்து கண்ட விஷமும் வாசுகி பாம்போட விஷம், ரெண்டு விஷமும் ஒன்னா சேர்ந்து ஆழகால விஷமாக மாறிவிட்டது. அந்த ஆழகால விஷம் வெள்ளையா இருக்க திருமால் மேல பட்ட உடனே திருமால் கருப்பா போயிட்டாங்க. இந்த பாட்டுல அப்படிதான் சொல்றாங்க. திருமால் மட்டும் கிடையாது, பிரம்மதேவர் பொன்னிறத்துல மினுமினு இருந்திருக்காரு. ஆனா இந்த ஆழகால விஷம் பட்ட உடனே மங்குன போயிட்டார். அவருடைய அந்த பொன்னான மேனிகள் காணாம போயிடுச்சு. தேவர்களுடைய பொலிவு பூரா போயிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நேரா கைலாயத்துக்கு ஓடினாங்க. விஷ்ணு, பிரம்மதேவர், தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து கைலாயத்துக்கு போனாங்க. கைலாயத்துல போய் நேரடியா சிவபெருமான் காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்தோம். சிவபெருமான் கேட்டாரு, என்னையா ஆச்சு? வெள்ளாவில வச்சு வெளுத்த மாதிரி இருந்திய பெருமாளே, இப்ப என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்க? சண்முகாதேவி கலர்ல இருக்க, நீ என்ன கருத்து போய் வந்திருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்றார். உடனே சொல்றாரு நடந்தத பூரா. இல்ல விஷம் வந்துச்சு, அந்த விஷம் என்னோட மேனிய தொட்ட உடனேயே வெள்ளையா இருக்கிற மேகம் எல்லாம் நீராவி பட்ட உடனே கருப்பாகிற மாதிரி நானும் விஷம் பட்டோட கருப்பாயிட்டேன், என் நிறமே போயிருச்சு அப்படின்னோம்னா இந்த விஷம் வெளியில வந்தா பூமியில இருக்கிற உயிர்கள் எல்லாம் தாங்குமா?
என்ன ஆகும், ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னாரு. சிவபெருமான் உடனே சொன்னாரு, சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த ஆலகால விஷத்தை உருண்டையா உருட்டி திருப்பதி லட்டு மாதிரி என் கையில கொடுங்கன்னாரு. உருட்டி கையில கொடுத்தாங்க. கொடுத்தவர் உடனே சாப்பிடல. கொடுத்த அந்த விஷத்தை கையில வாங்கிக்கிட்டு இப்படி திரும்பி அம்பிகைய பார்த்தார். பக்கத்துல அம்பிகை இருந்தா. அம்பிகை கிட்ட சொன்னாரு, அம்மா உன்னுடைய திருக்கண்ணை இந்த விஷம் மேல பார்க்க வை. உன்னுடைய பார்வை பட்டா இந்த விஷம் கூட அமிர்தமாக மாறிவிடும். நீ பாரு, அதை நான் சாப்பிடுறேன், எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னா. உடனே அம்பாள் மகிழ்ச்சியோடு அந்த விஷத்தை ஒரு பார்வை பார்த்தா விஷத்தன்மை எல்லாம் போயிடுச்சு. அந்த விஷத்தை இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய சிவபெருமான் அப்படியே விழுங்கி கண்டத்துல நிப்பாட்டிட்டாரு. அப்படின்னா சிவபெருமானின் உயிரை காப்பாற்றியது எது அப்படின்னா நிச்சயமாக அம்பாளின் பார்வை. அந்த அம்பாளின் பார்வை கிடைத்தால் போதும், சகலமும் நமக்கு கைகூடும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அப்படின்றது நிறைய பேர் கட்டிக்கிட்டே வந்தாங்க, வரிசையா திருப்பணிகள் நடத்திக்கிட்டே வந்தாங்க. ஆனா நாயக்கர் காலத்துக்கு அப்புறம் திருப்பணிகள் செய்யறதுக்கு அங்க ஆளே கிடைக்கல. ரொம்ப சிதலம் அடைஞ்சு போயிடுச்சு. ஆலயமே பாத்தீங்கன்னா சரிவர பராமரிக்கப்படல. சிதலம் அடைந்த நிலையில் ஆலயம் இருக்கிறது. சிதலம் அடைந்த அந்த ஆலயத்தை வைநாகர் நாகப்ப செட்டியார் அப்படின்றவர் ஒருத்தர் பார்க்கிறாரு. பார்த்தோன்னா அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா இது, உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அன்னை மீனாட்சியுடைய திருக்கோவில் இப்படி பராமரிப்பு இல்லாம இருக்கே, இதை எப்படியாவது சரி பண்ணணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் எவ்வளவு செலவழிச்சாலும் பரவாயில்ல, நம்ம சொத்த பூராத்தை கொடுத்தாவது இந்த ஆலயத்தை சரி பண்ணிடணும். எல்லா சதலமடைஞ்சிருக்க கோபுரத்தையும் சரி பண்ணிடணும், தலங்கள் எல்லாம் போற்றணும் அப்படின்னு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டாங்க. எல்லாரும் அப்ப பயந்தாங்க. சபதிகளை கூப்பிட்டு இந்த கோபுரத்தை முதல்ல சரி பண்ணாரு. எந்த கோபுரம்னா மொட்டை கோபுரம். இங்கே ஒரு முனீஸ்வரர் இருக்கா இல்லையா, இதே மாதிரி நம்ம மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில்ல ஒரு முனீஸ்வரர் இருக்கார். மொட்டக்கோபுர முனீஸ்வரர் அப்படின்னே சொல்லுவோம். அந்த மொட்டக்கோபுர முனீஸ்வரருக்கு பக்கத்துல இருக்கிற கோபுரம் சிதலம் அடைஞ்சிருச்சு. இப்ப அந்த கோபுரத்தை சரி பண்ணணும். சரி பண்ணணும்னா முனீஸ்வரருடைய மொட்டை கோபுரத்துக்கு மேல ஏறி நின்றுதான் பணிகள் செய்யணும். எல்லாரும் பயப்படுறாங்க. இதுக்கு மேல ஏறினா முனீஸ்வரர் ஒரு வாரத்துல அடிச்சு கொண்டுருவாரு. நாங்கெல்லாம் செய்ய மாட்டோம். நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் உயிர் போயிருச்சுன்னா நாங்க என்ன பண்றது, முடியாது அப்படின்ட்டாங்க. நாகப்பர் பார்த்தாரு, அவ்வளவுதானே உங்க பயம், நானே முதல்ல எடுத்து கல்ல வைக்கிறேன், ஒரு வாரம் நான் ஒண்ணும் ஆகல எனக்கு அப்படின்னம்னா நீங்க தைரியமா வேலையை பார்ப்பீங்க தானே அப்படின்ற. ஆமா, உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னா நாங்க வேலை பார்க்கிறோம். நாகப்ப செட்டியாரே ஏறினார். மொட்டை கோபுரம் முனீஸ்வரருக்கு மேல ஏறினார். மேல ஏறி செங்கலை எடுத்து அவரே வச்சார். அன்னை மீனாட்சியே, நான் உன்னைய நம்பி செய்கிறேன், இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் நீதான் பார்த்துக்கணும். ஒருவேளை என் உயிர் போனா கூட எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஒருவேளை நான் உயிரோட இருந்தா உன் திருப்பணிய நான் செஞ்சேன்னு பேர் இருக்கட்டும், உயிர் போயிருச்சுன்னா உன் திருப்பணிக்காக என் உயிர் போச்சுன்னு இருக்கட்டும். தைரியமா போய் மேல ஏறி செங்கலை வச்சாரு. ஒரு வாரம் எல்லாரும் நினைச்சாங்க அவர் அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா ஒண்ணுமே ஆகல அவருக்கு. அப்படின்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் திருப்தியாச்சு. அவர் காசு கொடுத்தாரு. ஸ்பதிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த கோபுரத்தை கட்டுனாங்க. அது மட்டும் இல்ல, மதில் சுவரை சுத்தி நந்தவனம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நந்தவனத்துக்கு இடம் வாங்கி நந்தவனம் அமைச்சதே அவர்தான். ஆடி வீதிகளுக்கு தளம் போட்டு கொடுத்தது அவர்தான். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்வதற்காக தங்க கொடை வாங்கி கொடுத்தவர் அவர். எல்லாம் செஞ்சாரு. கும்பாபிஷேகம் நெருங்கிச்சு. பணப்பற்றாக்குறை. பணப்பற்றாக்குறையினோட தனக்கு ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அவர்கிட்ட போய் காசை வாங்கிட்டு வந்து ஓட்டு கிளம்பி போனாரு குதிரை வண்டியில. குதிரை வண்டியில போனா அந்த நபர் அந்த இடத்துல இல்ல, ஆத்தூருக்கு போயிட்டாரு. நீங்க ஆத்தூருக்கு போனீங்கன்னா அவரை பார்த்துக்கலான்றாங்க. ஆத்தூர் எங்க இருக்கு அப்படின்னம்னா நம்முடைய திருச்செந்தூருக்கு முன்னாடி இருக்கு. தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான பகுதி ஆத்தூர். அந்த ஆத்தூருக்கு போறாரு. போனா இரவு ஆயிடுச்சு. இதுக்கு மேல வண்டி ஓட்ட முடியாது. இன்னைக்கு இரவு இங்கேயே தங்கிடுவோம்.
தங்கிட்டு நாளைக்கு தான் நாம அந்த ஆளை தேடி போக முடியும் அப்படின்ட்டாரு குதிரை வண்டிக்காரர். வேற வழி இல்லாம அங்கேயே இரவு ஒரு திண்ணையில படுத்துட்டார். பசி. ஏன்னா வழக்கமா நாகப்ப செட்டியார் என்ன பண்ணுவார்னா, இரவு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு பள்ளியற பூஜைய பாப்பாரு கண்குளிர. பள்ளியற பூஜை பார்த்து முடிச்சோன்னு ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பிரசாதத்தை தான் இரவு உணவாக உட்கொள்வது அவருடைய வழக்கம். ஆனா இப்ப எங்க இருக்கிறாரு? ஆத்தூர்ல இருக்கிறாரு. இப்பவே நம்ம எனக்கு கடவன் வழி குலதெய்வ கோவில் ஆத்தூர்ல தான் இருக்கு. இங்க இருந்து நாங்க போகணும் அப்படின்னோம்னா 3.5 மணி நேரம் ஆகும். இப்ப போக்குவரத்து வசதி அருமையாக இருக்கு, சாலை வசதிகள் அருமையாக இருக்கு. இப்பவே 3.5 மணி நேரம்னா அந்த காலத்துல வசதியே இல்ல. குதிரை வண்டியில அங்க இருந்து வரணும்னா ஒரு நாள் பொழுது பூரா போயிடும். அப்ப ஒரு நாள் ஆகும் திரும்பி அவர் போறதுக்கு. அப்ப இரவு உணவுக்கு வேற வழியே கிடையாது, பட்டினி தான். பசியோட அன்னை மீனாட்சியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார் திண்ணையில ஆத்தூர்ல. ஒரு கை அவரை தட்டி எழுப்புது. எழுப்புனோன்னு நிமிந்து பாக்குறாரு. சின்னஞ்சிறு பெண் குழந்தை பச்சை உடை உடுத்தி அழகாக அலங்கரித்து கையில ஒரு வெள்ளி தாம்பாளம். என்னடா தாம்பாளம்னு பார்த்தா நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தாம்பாளம். அந்த தாம்பாளத்துல பிரசாதத்தோட ஒரு சின்ன பொண்ணு அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டா. இவருக்கு மகிழ்ச்சி. ஏன்னா தாம்பாளம் கோயில் தாம்பாளம். அப்ப இது இங்க வந்திருக்கு அப்படின்னா, அதுவும் அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு 2வது நிமிஷம் இங்க வந்திருக்கு அப்படின்னா அது அம்பாள் தானடா எனக்காக கொண்டு வந்திருக்காளோ அப்படி ஒரு மகிழ்ச்சி. இனிமே யாரையும் நான் தேடி போய் காசு வாங்க மாட்டேன். அன்னை மீனாட்சியே எல்லாத்தையும் பார்த்துக்குவா. மீனாட்சி இருக்கிற இடத்துலதான் நானும் வாழ்வேன். அன்றையிலிருந்து எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் மதுரையை தாண்டாதவர் நாகப்ப செட்டியார் அவர்கள். அவருடைய தலைமையில தான் அப்படி அழகாக பல திருப்பணிகள் செய்யப்பட்டது.